எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சுபாஷினி ஜோசப். நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வர்றேன். நான் வந்து இன்றைக்கி சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக மதுரை மீன் குழம்பு வந்து செய்ய வந்திருக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுருக்கு. ரொம்ப லேசான பாத்திரம் எடுத்திங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் பாருங்கள், நல்லெண்ணெய். மீன் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் போட்டால் நல்லது. எந்த குழம்புக்குமே நல்லெண்ணெய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடானதும் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு வடகம் போட்டுக்கணும். இந்த தாளிப்பு வடகத்திலே எல்லாமே இருக்கும். அது ஒரு குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கடுகு, வெந்தயம் போட்டுரும். கடுகு வெந்தயம் நல்லா பொரியறப்போ ஒரு வாசனை நல்லா வரும். அதுவும் நல்லெண்ணெயோடு நம்ம பொரியத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். சோம்பு பாருங்கள், ஊர் சைடில் இது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. சோம்பு பெருஞ்சீரகம் எதுனாலும் ஒன்று தான். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாருங்கள் வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயிலே பொரியத்தில் நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம், குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் விற்கிற விலையை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனாலும் குழம்பு நம்ம ருசியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுதான் மெயினாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயிலே போடுறப்ப காரம் இருக்காது, குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குது. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் போட்டுடலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், லைட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். குழம்பு அளவு வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து பாருங்கள். சிலவங்களுக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்கும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கேப்பு இது வந்து சிம்லே கொதிக்கட்டும். தேங்காய் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு குழம்பு திக்காக இருக்கிறதுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு பாருங்கள் நல்ல அது தண்ணி எண்ணெய் விட்டுருக்கு. இதில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்பு தயாராக போகுது. இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம வந்து மீனை போட்டுடலாம். வஞ்சரம் மீன் போடுறப்ப நம்ம உடையாமல் மெதுவாக போடணும். நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா அதை வந்து இது பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ரையாக இந்த மாதிரி இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து சாறு, அதாவது அந்த குவான்டிட்டி குறையும், பட்டு அடியில் ஃபுல்லாக தீஞ்சிரும். ரொம்ப ஜென்டிலாக அப்படி ஹேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது பண்ணிட்டிங்கன்னா நல்லா அது அழகாக சிம்லே இதாகிரும். உப்பு ரொம்ப போட்டிங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தால் எதுவுமே சாப்பிட முடியாது. அளவாக பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் அந்த இது போட்டு நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா குழம்பு இன்னும் சுவை கூடுதலாக கூட்டி கொடுக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா பொருந்தி எண்ணெய் பிரிஞ்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மதுரை வஞ்சரம் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரை மீன் குழம்புக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாருங்கள், வஞ்சரம் மீன் 3/4 கிலோ, நல்லெண்ணெய் 50 ml, புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்குறோம், பச்சை மிளகாய் 4 நம்பர் பொடியாக வெட்டி வச்சது, 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி சின்ன சைஸாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சது, தனியாத்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தாளிப்பு வடகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், பூண்டு 3 நம்பர் உரிச்சது வெட்டி வச்சது, தனி மிளகாத்தூள் 5 ஸ்பூன், தேங்காய்